மோட்டோவில் வந்து மோட்டோ ரேசர் 60 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க மே 13ஆம் தேதி. ஸோ இந்த மோட்டோரோட மோட்டோ ரேசர் 60 அல்ட்ரா அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோனில் எதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, எதெல்லாம் ஸ்மாராக இருக்குங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு. மூணு இந்த ஃபோனில் இருக்க பில் குவாலிட்டி வந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் வந்து 7.29 mm திக்னஸோடு வருது. அதாவது ஃபோன் வந்து ஓப்பனில் இருக்கும்போது அதை க்ளோஸ் பண்ணும்போது இது வந்து 15.69 mm திக்னஸோடு வருது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து 189 கிராம் வெயிட் வருது. ஐபி ரேட்டிங் அப்படிங்கும்போது பெரிய ரேஞ்சில் கொடுக்கல, வெறும் IP48 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோல்டபுள் ஃபோன் பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது. காரணம் ஹிஞ்ச் மாதிரியான விஷயங்களில் எப்படி தண்ணி போக தான் செய்யும். அதில் வந்து ஃபோன் வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி ஃபோன் வந்து என்ன மாதிரியான கலரில் வருது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதில் ஒன்று வந்து இந்த உடன் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. அதாவது பார்க்குறதுக்கு மரக்கட்டை மாதிரியே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்காக ஒரு இட்டாலியன் பிராண்டு கூட கொலாபரேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க மோட்டோரோலா. மற்றபடியே ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்னாலே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் வந்து சைடில் உள்ள பவர் பட்டில் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபோனையும் சைடில் உள்ள பவர் பட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது. அடுத்த டிஸ்பிளே பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் வந்து வெளியே ஒரு டிஸ்பிளே இருக்குது, உள்ள ஒரு டிஸ்பிளே இருக்குது. அது மாதிரி பார்க்கும்போது உள்ள ஒரு டிஸ்பிளே வந்து ஆரம்பிக்கலாம். அதாவது ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி இருக்கும்போது உள்ள ஒரு டிஸ்பிளே வரலாம், அந்த டிஸ்பிளே வந்து ஆரம்பிக்கலாம். அதாவது உள்ள ஒரு 7 இன்ச்சுக்கான ஃப்ளக்ஸ் வியூ 1.5K POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு LTPO பேனலாக வருது. அதாவது ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 1லேருந்து 165 ஹெட்ஸ் வரையும் போக சொல்கிறாங்க. ஸோ 120 144 165 ஹெட்ஸ் வரையும் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் போகுது. பயங்கரமாக ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயாக இருக்குது. அது டால்பி விஷனோட சப்போர்ட்டும் இருக்குது. பிரைட்னஸ் பார்க்கும்போது கூட சூப்பரான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதை 4000 நிட்ஸ் வரையும் போகுது. மற்றபடியே டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெருசாக சொல்லலை. ஸோ யூஸ்வலாக வந்து நமக்கு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுங்கும் போது பெரிய அளவில் ப்ரொடெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. அது இதுலேயுமே கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். மற்றபடி இது ஃபோல்டபுள் ஃபோனாக இருக்கிற காரணத்தில் சைடில் பெசல்ஸ் வந்து கொஞ்சம் தெரிய தான் செய்யும். நமக்கு வழக்கமாக நார்மலான ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த பெசல்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக பெசல்ஸ் தெரிய தான் செய்யும். காரணம் ஃபோல்டபுள் ஃபோனாக இருக்கிறதுனால. அதுவே எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃபோன் க்ளோஸ் ஆகிருக்கும் போது வெளியே வந்து ஒரு 4 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள குயிக் வியூ POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேயும் ஒரு LTPO பேனலாக வருது. அதாவது உள்ளே பார்த்த மாதிரியே நமக்கு 1லேருந்து 165 ஹெட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுக்குறாங்க. மற்றபடி வெளியே உள்ள கிளாஸுக்கு நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸோட செரமிக் ஷீல்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு 3000 நிட்ஸ் வரையும் போகும் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியாக டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நமக்கு ப்ராசர் இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட 8 Elite அப்படிங்கிற ஒரு 3 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 830 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கும்போது இதோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசருக்கு 3ஆவது ரேங்க் வருது. மார்க்குன்னு பார்க்கும்போது 198 மார்க்கும் A+ கிரேடாக இதோட கிரேட் வருது. அதாவது ஃப்ளாக்ஷிப் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கூட ஹெவியான கேம்ஸ் ரன் பண்ணாலும் சரி, ஆப்ஸ் ரன் பண்ணாலும் சரி சூப்பராக இருக்கும். ஸோ கேம்ஸாக இருக்கட்டும், ஆப்ஸாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஃபோனை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து 16 GB RAM வித் 512 GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கன்ஃபிகரேஷன் வந்து தராங்க. ரேம் வெர்ஷன் LPDDR5X ரேமாக இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து UFS 4.1 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்டோரேஜ் மற்றும் ரேம் கான்ஃபிகரேஷன் ஹையாக இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் என்னெல்லாம் இருக்குமோ அதே வந்து பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இதில் நல்லாவே இருக்கும். மற்றபடி ஃபோனோட வாய்ஸை பொறுத்தவரையும் இந்த Android 15 வாய்ஸில் ரன் ஆகுது. மோட்டரோட கஸ்டம் யூவில் ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருந்து கிடைக்கும். அப்டேட்ஸை பற்றி பெருசாக கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணல. ஆனால் ஃப்ளாக்ஷிப் ஃபோனுங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 இடத்துக்கான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து கனெக்டிவிட்டி பார்க்கும்போது டுவல் சிம் கனெக்டிவிட்டி இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் சிம்மாவும் இன்னொன்று வந்து eSIM-ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பிச்சில் வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது ஒரு 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.0 ஆப்பிச்சில் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு 2 கேமரா தான் இருக்குது. நமக்கு இந்த பிரைமரி கேமரா மட்டும் OS சப்போர்ட் வருது. அதே செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃபோனை உள்ளே ஓப்பன் பண்ணும்போது ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது. அதாவது 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 ஆப்பிச்சில் வருது. மற்றபடியாக ஃபோனை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து வெளியுள்ள கேமரா வச்சு கூட செல்ஃபி கேமரா கேப்சர் பண்ணலாம். இதே மாதிரியாக ஃபோனில் வந்து நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஆடியோஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதனால் ஆடியோஸ் நல்லாவே கிளியராக இருக்கும். மற்றபடியாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SNC சப்போர்ட் தராங்க. டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 6E அதாவது டூயல் பேண்ட் வைஃபை கொடுக்குறாங்க. இது கூட Bluetooth 5.4, NFC, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்த பேட்டரிஸை பற்றி பேசலாம். ஃபோல்டபுள்ஸ் ஃபோன்னாலே பேட்டரியில் வந்து கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் இருக்கும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியாக ஒரு பெரிய பேட்டரி கிடையாது. ஆனால் டீசெண்டாக ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஒரு 4700 mAh பேட்டரி இந்த ஃபோனில் வருது. 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது போக இந்த ஃபோனில் வயர்லெஸ்ஸும் சார்ஜ் பண்ணலாம் சொல்கிறாங்க. 30 வாட்டில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து ஃபாரின் லான்ச்சான ப்ரைஸ் தான் யூஸ்வலாக கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அந்த வரிசையில் இந்த ஃபோனோட விலை
கிட்டத்தட்ட 1,10,000 அப்படிங்கிற ப்ரைஸிங்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆன பிறகு எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். ஆனால் எப்படி பார்த்தாலும் ₹1,00,000 ப்ரைஸிங்க தாண்டுது இந்த ஃபோன். ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் ஓரளவு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோல்டப் ஃபோனில் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ஃபோனில். ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஃபோல்டப் ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா, எப்படி வந்து உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணுங்கள். நிறைய வந்து நம்ம ஃபோனில் கீழே போடும், அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபோனுக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த மோட்டோரோட 860 அல்ட்ரா பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.